ரோட்டுக்கு இடப்புறத்தில் தொழில் பார்க்குற இடமா இருக்குது. அது பக்கத்தில் நீரோடும் பகுதி இருக்கிறது. அது அருகில் ஒரு தெய்வத்தினுடைய ஸ்தலம் இருக்கிறது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு தெரு போகிற பாதையும் அற்புதமான பில்டிங்கெல்லாம் இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கின்ற தொழில் இப்பொழுது 3 மாதமாக ஒரு சந்தேகத்துக்குரிய நிலை இருக்கும் உள்ளத்தில். நான் இடத்த பற்றியே சொல்கிறேன். தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்திலும் வருமானம் சம்பந்தமான விஷயத்திலும் 3 மாதமாக ஒரு ஐயப்பாடு இருக்கும். கொஞ்சம் நஷ்டத்தை காட்டுவது போல் ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த தொழில் முடக்கத்துக்கு காரணம் வேறு எதுவும் மாறுபாடுகளா, நேரம் சரியில்லையா என்ற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் கால்னு சொல்லலாம். நீ என்ன நினைக்கிற? கிளவுக்காரியா? உன்னுடைய தொழிலுக்கு இப்பொழுது கிரக நிலைகள் சரியில்லாமல் தான் இந்த நிலை. இதிலிருந்து உன்னை நான் வெற்றியாக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். வேறு என்ன வேண்டும்? ஆமாம் ஆமாம், அந்த வழக்கில் வெற்றியும் பணமும் கிடைக்கும். இந்த தொழிலை உனக்கு வழிவகுத்து வண்டியை ஓட வச்சு தாரேன், உடல்நிலைகளை சரியாக்கி தாரேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போங்க. இப்போ என்ன படிக்கிறேன்? அப்படியா? என்ன பேரு? பேராசிரியை. ஓகே, நல்லா இருக்கும். இந்தா சர்வ புண்ணியம் பெற்று இருப்பாயம்மா. இந்த விபூதியை உன்னுடைய தொழிற்சாலையில் போடுப்பா. 3:30 மணிக்கு என்னையை பார்த்து போடா தம்பி. வயிறு வலிக்க யாருக்கு? என்ன வயிற்று வலி? எவ்வளோ காலமாக இருக்கு? தண்ணி அடிப்பிய? இருக்குல்ல, கால் நட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வெளிநாட்டுக்கு போகணும்னு எதுவும் ஆசைப்பட்டியா? பலன் கிடைத்ததா? ஏமாந்து வந்தியா? வேலை கிடைக்கலையா? உன்னால் பார்க்க முடியலை. இந்த உடல்நிலை கோளாறால் தான் உனக்கு அந்த சம்பவம் ஏற்பட்டுச்சு இல்லையா? கையை கோரு, பக்கத்தில் வா. வயிற்றுக்குள்ளே எண்டாஸ்கோப்பு போட்டு பார்த்தாலும் உள்ள புண்ணுலாம் ஒன்றுமே இல்லைன்னு வந்துருச்சே. ஆனால் இந்த வலி மட்டும் வருது. அது எப்படி? மனோதத்துவ ரீதியான வலியா அல்லது உண்மையின் பாதிப்பா என்று பார்க்கணும். அவ்வளோதானே? வலியை உனக்கு பௌர்ணமியோடு நிறுத்திடுறேன். காலுன்ட்டும் என்னக்கோ எண்டாஸ்கோ. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, இப்பொழுதே வெளியில் போய் சாப்பிட்டுக்கா. நீக்கி தாரேன். மீண்டும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சக்தியை உனக்கு தாரேன். வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு பேசும்போது கல்யாணத்தை பற்றி பேசுவோம். யாராவது பொம்பளை பிள்ளைகள் குறுக்க வந்தாளா? ரெடியாக இருக்கும். ஓ பார்த்துக்கிட்டோம். கருமசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்கு? உன் பேர் என்ன? இவன் பேர் சகோதரன். உனக்கு சகோதரனா? உங்கள் அப்பா கால் வந்துட்டுவாங்க. யார் அங்கே சத்தம் விடுவது? ராகிச்சாமியாவா? கீழே உட்கார முடியாதாப்பா? நான் பார்த்தேன். சாதகத்தை போய் பார்த்தீர்களே. 7ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பதாக சாதகத்தில் சொல்லியிருப்பார்களே. அதுக்காக சில பரிகாரங்களை செய்து பிரயோஜனம் இல்லாமல் வைப்பீர்களே.
ராகுனால யார்? நாகந்தானே. இந்த தடைகளை நீக்கி கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? யாரு விரல பிடுறா? நல்ல பிள்ளை, சிக்கன பிள்ளை, கண்ண பிள்ளை. இந்த மாதமே தயாராக போகலாம். கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆவணி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. அந்த 6 மாதமும் இவன் ஏன் லேட்டாக்கணும்? தேவையில்லை. இவன் போயிட்டு கல்யாணத்துக்கு லீவு போட்டு வந்துடட்டும். கல்யாணத்தை முடியும் நல்லா தானே போயிடும். உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், அவனுக்கு கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். மாப்பிள்ளை வரப்போகுது, உருவாக்கி தந்துடுறேன். அமாவாசைக்கு முதல் நாள் இவ போட்டாவையும் ஜாதகத்தையும் கொண்டு என்னையை பார். இப்போ முடியாது, பக்கத்தில் வா. வெற்றி அடைவாள். இந்தா மங்களமாக நடத்தித்தாரேன். இந்தாடா வெற்றி அடைவாள். நல்லா இருக்கு. பணம் வேண்டாமா? யார் கையில் கொடுக்கலாம்? நீ அடுத்த வீடு கொண்டு போய் ரூபாயெல்லாம் உங்கள் அம்மாட்ட இருந்து வாங்கிக்கானே. அடுத்து பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் போகணும், அதுக்கு முயற்சி பண்ணுறேன், நடக்கலை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணேன். கால் விட்டுவேன். நல்ல காலில் விழுந்து காடா தம்பி. மயிலேறி விளையாடிவாம். முருகப்பெருமான் வராரா? என்ன விஷயம்? அப்படியா? கால் வந்துட்டு வா. மணவீட்டில் விருந்தாக, மணவீட்டின் மருந்தாக, இறைவா உன் திருவுள்ளமே. வைகாசி மாதத்தில் நீ வெளிநாட்டுக்கு போவ. இப்போதைக்கு கொஞ்சம் கடன்களும் நம்பிக்கையோடு உங்ககிட்ட சிலர் வாங்கிட்டு ஏமாந்த வேதனையும் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. இனி யாரை துணை கொள்ளுவேன் முருகா, இனி யாரை துணை கொள்ளுவேன். இனி யாரை துணை கொள்ள வேண்டும்? இனியவர்களை. ஆமாம். அதனால் முருகா, இனி யாரை நான் துணை கொள்ளுவேன்? கால் வந்துட்டு வா. கேபி சுந்தரம்மாள் பாட்டது தெரியுமா உங்களுக்கு? வைகாசியில் உனக்கு வெளிநாட்டு சக்தி. அங்கு சென்று இருக்கின்ற பொழுது துணை கொள்ளக்கூடிய மங்களகரமான காரியத்துக்கு நல்ல விடை. அதுக்கு பிறகுதான் வாழ்வினுடைய தொடக்கம். இழந்த செல்வமும் கிடைக்கும், போகிற இடத்துல தங்க நகை கிடைக்கும், செல்வாக்கோடு வருவாய், வெற்றியும் பெறுவாய். ஒரு கேள்வி கேட்டுக்கோ. எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாச்சு, சந்தோஷம். வயிறார சாப்பிட்டுட்டு போ. யாருக்கோ ஆப்ரேஷன் நடந்திருக்கு. யாருக்கு? வாங்க. என்ன ஆப்ரேஷன் உனக்கு? என்னடா ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வேட. 60% ஒரு கிட்னி இயங்குது. அறுவை சிகிச்சை பண்ணாங்களா? ஸ்டெல்டிங் மாதிரி. கண்ணை முடிக்கா. எஸ், கால் வந்துட்டு வரலாம். மருத்துவ சிகிச்சை வேண்டாம் என்று யாரும் சொன்னால் அதை செய்யாமல் மூட நம்பிக்கையில் இருந்து உன் உடம்பை நீ கெடுத்துடக்கூடாது. இன்னும் ஒரு 3.5 மாத மருத்துவத்தில் இந்த நோய் உனக்கு இல்லைன்னு ஆயிரும். ஆகினால் தொடர்ந்து நீ மருத்துவத்தை பார்க்க வேண்டும்.
இந்த பிறவியில் நீ சீராகி வெற்றியுடன் வாழ்வதை ஊரார் உலகோர் பார்த்து மகிழ்வார்கள். வேற என்ன வேண்டும்? இந்தா வருமானத்துக்குரிய வழியை வகுத்து தாரேன், ஆயுள் கண்டமில்லாமல் ஆக்கித்தாரேன், கண்டிப்பாக கிடைக்கும். வருமானத்துக்கு வழி வகுத்து தாரங்கிறது அதுதான வார்த்தை. ஏன் கவலை கொள்ள வேண்டும்? மகிழ்ச்சியாக இருப்பாய் மகனே, வயிறார சாப்பிட்டு போங்க, நல்லா இருப்பாங்க. கர்மசாமிக்கு மனைவியை பற்றி ஒரு ஆராய்ச்சி. என்னடா ஆராய்ச்சி? யாருக்கு? வீட்டுக்காரம்மா வாடா, கால் வந்துட்டு வா. சங்கீத மேகம். வணக்கம், சும்மா இருக்கல எல்லாரும்? மணியத்தில் என்ன படிச்சிருக்கிறாள்? கண்ணமுடு. பொல்லாத கடன்களும் மனவு வேதனைகளையும் பட்டு கடவுளையும் நம்பி ஏமாந்து விட்டேன் என்ற உள் மனதில் உனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது மகனே. காலில் விழுந்துட்டு வா. வரலாம். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய சில குழப்பங்கள் தோன்றக்கூடிய விதி இருக்கிறது உனக்கு. அதில் உனக்கு வெற்றியை தரக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது. உன் மனைவிக்கு இந்த ஆண்டில் வேலை கிடைக்கும், அதில் உன் கடன்கள் தீரும், வெற்றி கிடைக்கும். வேறு என்ன வேண்டும்? வீடு இப்போ கட்ட முடியாது, தொழிலை உருவாக்கித்தாரேன், உன்னை முன்னேற்றித்தாரேன், மனைவிக்கு வேலையை தாரேன். தீர்றதுக்கு தான் அந்த பணத்தை கையில் கொடுத்துட்டேன். சந்தோஷமா இரு. இந்தா நலமுடன் இருப்பாய், 5 முறை என்னை காண்பாய், ஆனந்தமும் பெறுவாய். கர்மசாமிக்கு என் மனைவி உடம்புல ஓட்டுனது பேயா அல்லது நோயா? கால் வந்துட்டு வரலாம். காசிக்கு போரே ஆளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. பக்கத்தில் வா. உடம்புல ஒட்டி இருக்கிறது ஒரு வகையான தீய சக்தி, அதை தீர்த்து தந்துடுவேன். பௌர்ணமி வர அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்தால் அதை ஜெயித்து உத்தமமாக வாழ வச்சிடலாம். வேறு என்னடா வேணும் உனக்கு? கண்டிப்பாக நீ போயிட்டு வரலாம், அதில் எந்த சந்தேகமும். அதுக்கு முன்னால் உன் மனைவியை நல்லாக்கி உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். சரிண்ணா? இந்தா மகிழ்ச்சியார் மகனே, வெற்றி உண்டு. வெற்றி அடைஞ்சிருவாண்டா, புண்ணியத்தை பெற்றீர்கள். வாழ்க. நல்லா இருமா, வயிறார சாப்பிடுங்கோ, நன்னா இறங்கோ, போங்க. மகனை பற்றி யார் கேட்டு வந்தா? வாயா. யார் அந்த மகன்? சபரிமலைக்கு யாராவது போயிருக்கீங்களா? அடிக்கடி போவீங்களா? கால் வந்துட்டாங்க. யார் அங்கே உள் விவகாரம் பேசிக்கிட்டு இருக்குது? உள் விவகாரம். மகளுக்கு என்ன வேண்டும் அம்மா? மார்க் வந்தாச்சா? சரி, எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்திருக்க? கவலைப்படாண்டா, அதை அரியர் போட்டு எழுதி முடிங்க. அதுக்கு பிறகு டெக்கனிக்கு டிப்ளமோ போடுதையா? என்ன போட போகிற? போட்டு என்னடா என்னடா குரூப் அப்படி போறியா? நீ எங்கே தள்ளிப்போ, நீ எங்கே தள்ளிப்போ. இந்த விரலை பிடி, ஒத்த கைட்டு பிடிச்சா போதும். சிக்கன் பிடி, கண்ணை மூடு. எஸ், பிஎஸ்சி போட சொல்லி மைக்ரோ டெக்னாலஜி படிக்கட்டும், வெளிநாட்டில் இவனுக்கு வேலை கிடைக்கும், பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்வான். கால் வந்துட்டு வா. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம். நல்ல பாட்டா? இந்தா, கல்வியில் வெற்றி, வாழ்வியில் வெற்றி. இன்னொருத்தர் இருக்கானா? சொல்லுப்பா. கையப்படி, இந்த விரலப்படி,
கண்ணமுடு, தை மாதம் அதை மீட்டி தரேன், பணம் கிடைக்கும். சந்தோஷமா இருடா. அங்கே போயிட்டு வர மகர சங்கராந்தியை பார்த்துட்டு வந்தவுடனே மனவிளக்கு எரியும். இப்போதைக்கு என்கிட்ட உத்தரவு இல்லை மகளே, பொறுமையாக இருப்பாயாக, நன்றாக இருங்கள், வயிறார சாப்பிடுங்கள், ஆனந்தத்தை பெறுங்கள், உங்கள் கால் வந்துட்டு வரலாம். மக்காவுக்கு முக்காப்படி அப்படி கிடையாது. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வல்லவட்டி சாமி, எந்த ஊர்? எந்த ஊரியா? இப்போ நம்ம எந்த ஊரை கூப்பிட்டுருக்கோம்? அங்கேருந்து பெரம்பலூர் போயிடலாமா? சரிச்சா, அங்கே உட்காருங்க, கூப்பிட்றேன் இருங்க. என்ன வேண்டும்? மூணாவது கேள்வி கண்ண மூடுங்க. முதல் கேள்வி, மூன்றாவது கேள்வியின் அடிப்படையில் ஏற்பட்ட பாதிப்பு. கோவில் சம்பந்தமாக பல வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் தோன்றியது உண்டா? அதில் செய்வனை கோளாறுகள் தோன்றி உன் மனைவிக்கும் உனக்கும் உடல்நிலைகளும் இடுப்புக்கு கீழ் வலி உபாதை வீக்கங்களும் நடந்தன. அதனால தான் இதனுடைய பாதிப்பு. அப்போ 2 கேள்வி அடிபட்டு போச்சு. இன்னொன்று என்ன வேணும்? சொத்து விஷயத்தில் நீதிமன்றம் போய் வேணுமா, நான் முடிச்சு தரணுமா? கால் வந்துட்டு வா. 6 மாதத்தில் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வெற்றியை தாரேன். எதிர்த்து நின்றவன் உன்னுடைய மடங்கி பஞ்சாயத்தில் சமாளித்து பேசுவான். போ, நான் வாரண்டா கூட, ஜெயிச்சு வா மகனே. இந்த புண்ணியமடை வாய். கெட்டலாம், தொடங்கலாம், வெற்றி உண்டு. போ, பக்கத்தில் என் தங்கை காளியவும் வச்சுக்கோ. போயிட்டு வா. தூத்துக்குடி பக்கத்தில் தூத்துக்குடி பட்டப்பெட்டி 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 மட்டப்பெட்டி. தூத்துக்குடியாடா? எந்த இடம் தூத்துக்குடியில்? மச்சோடா பக்கத்துலையா? மச்சோடா பக்கத்துலையா? மாதா கோயில் பக்கத்துலையா? கிருஷ்ணன் கோயில் பக்கம். வா, கால் வந்துட்டு வா. கவிதை அரங்கேறும் நேரம், கப்பலுக்கு போன மச்சான், உட்காருங்க அத்தான். நல்லா இருக்கீங்களே? என்ன வேணும் ஜாதகத்துக்கு? நிச்சயமாக பாஸ் ஆயிடுவோம். அந்த வேலை உனக்கு தான். இதுக்கு முன்னால் சுப்ரீம் கார்டில் யாரும் நண்பர்கள் இருந்தாங்களா? அதான் கப்பலுக்கு போன மச்சான்னு பாட்டு பண்ணேன். புரிஞ்சுக்கிட்டியே? இன்னொருத்தனை கால் வந்துட்டுவேன். ரிஷபராசிக்காரன் அருமையாக லவ் பண்ணுவான். ஆனால் கெட்ட மாட்டான். பழகியிருப்பான், பல்ல காட்டியிருப்பான், ஏமாந்திருப்பான். நடந்ததுலாம் கால் வந்துட்டுவான். சரி, அதெல்லாம் இயற்கை தானே. என்ன நீங்கள் வந்து வாக்கியமே? மத்திய சர்க்காரில் உனக்கு பணி நிச்சயிக்கப்பட்டது. இந்த ஆண்டில் அந்த பாக்கியத்தை நீ பெறுகிறாய். உன் குடும்பத்துக்குள்ள பணங்கள் நஷ்டமும் ஒரு இடம் சம்பந்தமான குழப்பமும் நடக்கும். அவைகளெல்லாம் திருத்து வெற்றியை பெறுவாய். கல்யாணம் நடக்கிறதுக்கு 9 மாதம் அவகாசம் இருக்குது. அதில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். இந்த பௌர்ணமி யாகத்துக்கு முதலாளி என்னை வந்து பார். பௌர்ணமி அமாவாசைக்கு அதில் உன்னை ஜெயிக்க வச்சு தரேன். அமாவாசைக்கு முதலாளி வந்து சேருங்க. ஆமாம். என்ன, என் வீட்டுக்குள்ளே படுத்துருக்கும் போது என் கண்ணுக்கு என்ன இல்லாமல் தெரியுத? சுழவு ஆடுறத மாதிரி தெரியுது, யாரோ உருட்டுறத மாதிரி சத்தம் கேட்கு. பேயா, பிசாசா, அல்லது எசக்கியம்மாளா? அப்படி தானே நினைக்க. காலில் விழுந்துட்டு வா, காலில் விழுந்துட்டு வா. நீ உட்காருடா.
மன உளைச்சல் கூடுதல். கருப்பசாமிக்கு இந்தா இனிமேல் அந்த தீய சக்தி வராது. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பார்க்கணும்னு 8 நாள் தான் இருக்குது. வாங்க சந்தோஷமா வாங்க. அமாவாசை நல்ல வயிறார சாப்பிட்டு போங்கடா. உட்காருங்க. சமையல்காரர் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாரா? தூத்துக்குடி புனித அந்தோணியார் கோயில் பட்டையில் ஆட்டுக்கறியும் சோறும் திம்போமேடா. நாங்கள் சோறும் ஆட்டுக்கறியும் திம்போமேடா. என்ன திம்போம்? ஆட்டுக்கறியும் சோறும் திம்போமேடா. ஆட்டுக்கறியும் சோறும் திம்போமேடா. நான் திங்க மாட்டேன், இவன் திம்பா. அந்தோணியார் கோயிலுக்கு போயிருக்கியா? பட்டச்சோறு தின்றிருக்கியா? இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. படிப்பான், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. ஊர் சுற்றுவான், ஊர்வலம் கணக்க ராட்டனம் போல் சுற்றுவான். முடிவெட்ட மாற்றணும், மூளையை திருத்தணும். இவன் கூட உள்ளவனுக்கு ஒரு போலீஸ் கேஸ் வரப்போகுது. இவன் சாட்சிக்கு போவான், பல்லை இழிப்பான், கால் விட்டுவான். உண்மையை சொன்னால் யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க, தப்பு. இடையில ஒரு பொம்பளை பிள்ளை மேலே ஒரு பாசம் வரும், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தப்பு நடக்கும். அதனால் அப்படி ஒரு நிலைமை நடக்குமா நடக்காதா என்பதை காலம் கடந்து உணர்த்தப்படுவோம். இவனை படிக்க வச்சு கல்லூரி வரை சென்று படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். மனசு வேறு இடத்துல இருந்தால் பாடம் ஆகாது. மனசை ஒருநிலைப்படுத்தும் மகனே, இன்னைக்கு சப்ஜெக்டே அதுதானே. இந்தா ஆனந்தம்மா யாரு? உன் பேர் என்ன பேரு? ஆனந்தம்மாளா? நல்லா இருமா, போயிட்டு வா. பணமும் தந்தாச்சு, இடப்பிரச்சனை தீரப்போகுது. செய்வனம் வைப்பாங்க யாவுமாறு நான் மாற்றி தரேன் போ. நான் சொல்லாமல் நீ ஆரம்பிச்சுன்னு மாட்டிக்கிடுவ பேயமோல. என்ன நீ வரணும் பாப்பா போ. ஏக்கா நல்லா இருக்கீங்களா? படிக்கணும், தாத்தா சொல்கிறத கேட்கணும். உன் வாழ்வு உயரும். அரசு உத்தியோகம் உனக்கு ரெடியாக இருக்குது. நண்பர்களை நீ ஒதுக்கி விட்டால் உன் வாழ்வை உயர்ந்தாச்சு. சென்று வா மகனே, வென்று வா. மதியம் நல்லா சாப்பிட்டு போ. ஆத்திரப்பட்டு அறகுறையாக போயிடாத, போயிட்டு வா. நல்லா இருப்பா, ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு. இது யார்? அப்படியா? தூத்துக்குடியா உங்களுக்கு? இப்போ யாருக்கு என்ன வேணும்? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? மகன் எங்கே இருக்கான்? என்ன பிரச்சனை அவனுக்கு? பக்கத்தில் வாங்க. அண்ணா வாங்கண்ணே, சும்மா இருக்கீங்களா? இந்த பொம்பளை உங்களுக்கு தெரிஞ்சு பணம் கொடுத்தாளா தெரியாமல் கொடுத்தாளா? ஏன் கொடுத்த நீ? என் கணவனே கண்கண்டு தெய்வம், ஏமா கொடுத்தே? கால் வந்துட்டு வா, நீங்கள் உட்காருங்க. எப்போ கருப்பசாமிகிட்ட வந்தால் புரத முன்னாடி சண்டை எடுத்து விட்டுருவார் கொடுக்க. அப்படி நினைக்காதீங்க, மனது திருந்ததுக்கு இந்த பாயிண்டை கொடுக்குறேன். உண்மையா இல்லையா? வரேன். எத்தனை லட்சம்க்கா கொடுத்த? உன் பணத்தில் இப்போ 1 லட்ச ரூபா முதல்ல வாங்கி தரேன். அதுலேருந்து 6 மாதம் கழித்து இன்னொரு லட்சம் வாங்கி தரேன். 50,000 கிடைக்கவே செய்யாது. சரிண்ணா? வாங்கி தந்துடுவோம். உன் மருமகளை பார்த்தேன், பிடிவாதம் பிடிச்ச கழுதை, புரியுதா? அவனுக்கு ஒழுங்கான நேரத்தில் சாப்பாடு கூட சரியாக கொடுக்க மாட்டான். அந்த போய் திணறிக்கிட்டு வாரான். இதுக்கு பயந்து என் ஃப்ரெண்டுகளோட போனேன், கடையில் சாப்பிட்டு வந்துட்டோன்னு பொய் சொல்லி தான் உன் மகன். கால் வந்துட்டு வா. உண்மையா? ஆமாம், பிங் பிங் பிங். என்ன பண்ணுறது? ஆமாம், வயிற்றுக்குள்ள. சரி, உங்கள் வீட்டு குலதெய்வம் சில நாட்கள் விலகி இருந்தது, இப்போ வந்திருக்கு. காப்பாற்றி தரேன். உன் பணத்தை வாங்கி தரேன். உன் பிள்ளைகளை ஒன்று சேர்த்து தரேன். இந்தா வெற்றி உண்டு, புண்ணியம் கிடைக்கும். கிடைச்சாச்சு. நல்லா இருந்த என் பேர் வைப்பானா? உன் மகன் வைப்பான், உன் மர்மம் வைக்க மாட்டான். சரி, கூப்பிடு என்னைய கருப்பசாமி, அவனுக்கு கூப்பிடு. பாடிங்க. நல்லா ஐஸ்வர்யம் பெறுங்க, ஐஸ்வர்யம் பெறுங்க. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது தூத்துக்குடி. கடன்கள் சொந்தமாக கேட்டு வந்தது யார்?
கடன்கள். வாமா வா. தூத்துக்குள்ள எங்கே இருக்க? கால் வந்துட்டு வா. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? பக்கத்தில் வாங்க. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? என்னென்ன பழக்கம்லாம் அவர்கிட்ட உண்டு? என்ன சொல்ல மாட்டேங்காரு? எல்லா பழக்கமும் உண்டு. என்னதெல்லாம் எல்லாம் உண்டு. கால் வந்துட்டு வா. நல்லா பண்ணுங்க. ஒழுங்கான பணம் வரவு செலவு கணக்கை உங்ககிட்ட சொல்லலையே. பணம் கிடைச்சா உனக்கு செலவுக்கு தந்தனா அதோட வாயை மூடிடி. நீ என்ன கணக்கு கேட்குறது? என்ன நீயா உழைக்க? நான் தானே உழைக்கிறேன். உன் மனத்துக்குள்ளே வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பணம் கசிஞ்சு போகுதுங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கே, அது உண்மைதான். அதை போக விடாமல் தடுக்க முடியுமான்னா கொஞ்சம் நேரம் ஆகும். காலில் விட்டு வா. ஐம்பதிலும் ஆசை வரும், டங் ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. அது உன் புருஷனுக்கு நாள் செல்ல பாடம் தான் அம்மா. வா. வேற என்ன வேணும் உனக்கு? அறுவை சிகிச்சைக்கு பணமும் கிடைக்கும், நற்குணமும் கிடைக்கும். இந்த வெற்றியாக்கி தரேன். பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வடிவழகு பெருமை பெறும். போய்ட்டு வா. வா, கால் வந்துட்டு வா. ஏய், காசு பணம் கொடுங்கடா. அச்சய பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை. உத்தரவு முடிஞ்சு முடிச்சு காது கேட்காது. செவிடா போயிட்டேன். போ. தலை பௌர்ணமிக்கு வா. என்னப்பா செய்யுது இந்த பிள்ளைக்கு? தூத்துக்குடியா உங்களுக்கு? எந்த இடம்? அது எங்கே இருக்குது? கோரம்பள்ளம். தெய்வ செயல்படுறதுக்கும் கைலாசபுரத்துக்கும் எவ்வளோ தூரம்? தூத்துக்குடிங்கிற லிமிட்டில் நீ இல்லை. இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு நான் பார்க்குறேன். இங்கே தள்ளிடு. உன் பிள்ளைய தனியாக விடு. கால் வந்துட்டு வரலாம். பிறப்பிலேயே மூளை நரம்பியல் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. அதனால் இந்த இடைப்பட்ட இந்த சர்க்கத்திலிருந்து மீட்ட முடியுமாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு சூழ்நிலை. மனதை அடக்கி தெளிவு பண்ணி சிந்திக்க வச்சு தாரேன். 3 மாத கால அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்து செய்யும். வா. உன் பேர் என்னம்மா? நீக்கிறாங்க. சக்தி. சரி, ஓகே. தூத்துக்குலாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிட்றேன். 18 சித்தர்களுக்கும் பட்டினத்தார் திருவடிகளுக்கு சென்னை மாநகர் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாத்தா. பராசக்தி. உட்கார். உங்க தங்கச்சியா? இது தங்கச்சியா? இது தங்கச்சியா? அதான் விளக்கமா இருக்கு. யாருமா? அப்படியா? பாளையத்தம்மா எங்க இருக்காங்கம்மா? உனக்கு அறிவே இல்லையே. சரி, கரெக்டு. ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப விஷயம் தெரியாதோ? உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா பூமிக்கு மேலே இருக்கு. வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் பூமிக்கு மேலே இருக்கும்பாங்க.
சென்னையில் தான் பூமிக்கு மேலே வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீடு எங்கக்கா இருக்குது? மண்ணுக்கு மேலே தானே கட்டியிருக்காங்க. அப்பா